இன்னைக்கு ஜனவரி 31 2025 அன்னைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பரான கர்னல் தியாகராஜன் அவர்களின் மனைவி டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் மைண்ட் கேர் என்ற ஒரு மனவியல் மையத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த தொடக்க விழாவிற்கு என்னையும் என்னுடைய மனைவியையும் அவர்கள் வர சொல்லியிருந்தார்கள். ஸோ என்னுடைய மனைவி தான் ரிப்பன் கட் செய்து அந்த மையத்தை தொடங்கி வைத்தார். அந்த மையம் நமது சமுதாயத்துக்கு நல்ல சேவை செய்யும் என்று நான் நம்புகிறேன். பாரதிய நாலேஜ் சிஸ்டம் பற்றிய இந்த மாதிரியான ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அண்ட் இங்கே இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸு நான் சொல்கிறத எனக்கு தெரிஞ்சதை விட இங்கே இருக்கக்கூடிய ஒரு he is a scholar by birth nu dhaan solணும். He is a genius on Sanskrit, on take any topic he knows the depth of it. So அவர் இந்த இந்தியன் சைக்காலஜி பற்றி நம்ம மைண்ட் கேர் டீமில் இருக்கக்கூடிய யங் சைக்காலஜிஸ்டுக்கு அட்வைஸ். டாக்டர் லக்ஷ்மி, கர்னல் தியாகராஜன், டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மைண்ட் கேர் சென்டர் இங்கே ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்கள் எல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு சொல்வதற்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படி ஒரு நிலை வரும்போது நாம் யூஸ்வலாக என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஞானியினுடைய ஒரு கொட்டேஷன் எடுத்துருவோம். ஸோ நானும் திருவள்ளுவர் ஒரு குறள் எழுதியிருக்கிறாரு, அதை பற்றி இங்கே பேச போகிறேன். இந்த குறள் 4 பாகங்களாக இருக்கிறது. நோய் நாடி, நோய் முதல நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்சை. இதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 பாகங்களில் நாடி என்கிற வார்த்தை வருது. அதுக்கப்புறம் தான் செயல். ஸோ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு செயலை ஈடுபடுவதற்கு முன்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 மடங்கு நேரம் அலசி பார்ப்பதற்கு நாம் செலுத்த வேண்டும். அப்படி தான் நம்ம செய்கிறோமா? அப்படி செய்யறதில்லை. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாருன்னா, பேஷண்ட் டாக்டர் எனக்கு பாரு என்ன ப்ராப்ளம் சார், எனக்கு என்னமோ இருக்கிறது, என்னமோ நடக்குது. அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார்? கம்பவுண்டரை கூப்பிடுவார். முருகேஷ் அவருக்கு அந்த 10 என்னமோ மாத்திரை கொடு. அவர் 10 நாள் என்னமோ மாத்திரை சாப்பிட்டு வரும்போது, சரி இப்போ எப்படி இருக்குது சார்? இப்போ என்னமோ இல்லை, ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது. அப்போ முருகேஷ் அவருக்கு என்ன கொடு? எல்லாமே மாத்திரை 10 எல்லாமே மாத்திரை கொடு. ஸோ என்ன பண்ணுறோம்? முதல் ஸ்டேஜிலிருந்து நேரடியாக 4வது ஸ்டேஜுக்கு நாம் போய்விடுகிறோம். அதனால தான் பல பிரச்சனைகள் வருகின்றன. இந்த குறளுடைய ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது டாக்டர்ஸ் பொறுத்தவரையில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் பலவிதமான சந்தர்ப்பங்களில் இது நமக்கு பயன்படும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜியில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஃப்ரேஸு ப்ராப்ளம் சால்விங். ஸோ சைக்காலஜியில் நம்ம ப்ராப்ளம் சால்விங் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாமுக்காக நம்மை தயாரிப்பது, ஒரு உறவை எப்படி சரி செய்வது. ஸோ எத்தனையோ ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் நம்ம டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷன் செய்யணும். ஸோ அந்த டிஃபைன் பண்ணுறது தான் முதல்
வேலை, நோய் நாடி. ஒருத்தர் வராரு, இல்லை ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா முதல்ல அந்த ப்ராப்ளம் என்ன, அதனுடைய அம்சங்கள் என்ன, சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறது நாம் 1, 2, 3 நாள் எழுதுறோம். ஆனால் அந்த சிம்டம்ஸ்க்கு காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். சப்போஸ் ஒருத்தர் வராரு, வந்து சும்மா உட்காந்துருக்கிறாரு, எதுவுமே பேசுறது இல்லை, சிரிக்கிறது இல்லை, அவருக்கு வாழ்க்கையில அக்கறை இல்லைங்கிற போது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அவருக்கு டிப்ரெஷன் இருக்கலாம், அல்லது அவருடைய ஜீரண சக்தி சரியில்லாததுனால அவருடைய உடல் பலவீனமாக போய் அவருக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கலாம், அதனால தான் சும்மா இருக்கிறார். அல்லது அவருக்கு தூக்கம் வர்றதில்லை, அந்த ஒரு நோய் இருக்குது, ஸ்லீப்லெஸ்னஸ், அதனால பல நாட்களாக அவர் சரியாக தூங்காததுனால அவருக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஸோ நாம் ஃபர்ஸ்ட் நோய் நாடிங்கிற ஸ்டெப்பில் இருந்து எதுக்கு போகிறோம்? நோய் முதல நாடி. முதல என்ற வார்த்தை என்னன்னா, இது முதல் இல்லை, அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். முதல என்பது ஒரு தளம். நீங்க முதல் குறள் பார்த்தீங்கன்னா, முதல் குறள் என்ன? அகர அகர் முதல எழுத்தெல்லாம். அங்கே முதல் இல்லை. ஏன்னா நாம அகர் முதல் எழுத்து அப்படி சொல்லிட்டோம்னா அப்போ அகரத்தோடு முடிஞ்சிருச்சு, நம்ம மேற்கொண்டு போயிடுறோம். அப்போ கடவுளை பின்னாடி விட்டுட்டோம். அப்படி இல்லை. முதல என்ற வார்த்தை, இது முதல் இல்லை, முதல. அதுல தான் முதலில் இருந்து தான் பார்ட்டிசிபல் வருகிறது, முதற்று. ஸோ அகல, அகலில் இருந்து என்ன பார்ட்டிசிபல் வருகிறது? அகற்று. கரெக்ட் தானே? அகற்றினார். அதே போல முதலிருந்து வருகிறது முதற்று, அதுதான் முதற்றே உலக. ஸோ ஆதி பகவான் முதற்றே உலக என்பதின் மீனிங் என்னன்னா, கடவுள் ஒரு தலமாக இருக்கிறது. ஒரு இஸ் லைக் எ கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் எல்லாமே, அவர் தான் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறார். நீங்க முதலுக்கு பதிலா முதல் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ முதல்ல இருந்து நம்ம மேற்கொண்டு போயிடுறோம் இல்லை? முதல், 2வது, 3வது, 4வது, அது முதல் எங்கேயோ இருந்துடும். அப்போ கடவுளை தான் நம்ம பின்னாடி விட்டுட்டோம். அப்படி இல்லை. ஸோ அதில் தான் முதல என்ற வார்த்தை இருக்கிறது, முதல் என்ற வார்த்தை. ஸோ நோய் முதல நாடி என்பது முதலில் நோயை நாட வேண்டும், அதனுடைய காரணத்தை நாட வேண்டும் என்று மீனிங் இல்லை. என்ன மீனிங்னா, அந்த நோயை தாங்கி நிற்கிறது எது? அதனுடைய தொடக்கம் வேறு மாதிரி கூட இருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அவர் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது அவருடைய அம்மா அவரை திட்டிட்டு இருந்தாரு, அதனாலே அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவருடைய அம்மா திட்டினாரா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்காம இன்னைக்கு அவருடைய அந்த சுயநம்பிக்கை இன்மையை தாங்கி நிற்பது என்ன? வாட் இஸ் சப்போர்ட்டிங் இட் டுடே? எந்த தளத்தில் அது நிற்கிறதுன்னு பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதனால தான் அந்த முதல என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோய் முதல நாடி. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? அது தணிக்கும் வாய். வாய் என்பது வழி. ஸோ அது எப்படி தணிப்பது, எப்படி நீக்குவதுன்னு அவர் சொல்லலை. திருவள்ளுவரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நீக்கிறது இல்லை. நாம சப்போஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒருத்தருக்கு அந்த இது இருக்குது, சப்போஸ் இங்கே சுயநம்பிக்கை இன்மை இருக்குதுன்னா அதனுடைய ரீசன் என்ன? அவர் சின்ன குழந்தையாக இருந்த போது
அவரை அம்மா திட்டிட்டு இருப்பாரு, நீ ஒன்றும் சரியில்லாதவன் அப்படின்னு, லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த காரணத்தை நாம் அதுக்கு போக மாட்டோம். என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இருக்கிற இந்த கண்டிஷனை நாம் அது தனிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தனியும். ஸோ அது தணிக்கும் வாய். அதுக்கப்புறம் நம்ம செயலுக்கு போகலாம். கடைசி ஒன்ஸ் வி ஆர் வெரி ஷுர் வாட் இஸ் தி ப்ராப்ளம், வாட் இஸ் திஸ், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் கடைசியில் இதுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த குரலை நீங்கள் மனசில் வச்சு இதே ஸ்டைலில் போனீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வர்றாரு, முதல்ல அவரை கேளுங்க. டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். இப்போ நாங்கள் டாக்டரோடு பேசும்போது ஒரு பல விஷயங்களை சொன்னார். எப்படி மனசுக்கு பின்னணியில் இருக்கிற பல விஷயங்கள், மெமரிஸ், எக்ஸ்பீரியன்ஸஸ், அவையெல்லாம் எப்படி நம்மளுடைய ப்ரெசன்ட் பிஹேவியரை இஃபெக்ட் செய்கின்றது. ஸோ அதெல்லாம் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் போகிறோம். அதுக்கப்புறம் போன பிறகு இவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சரி வரும். சப்போஸிங்க ஒருத்தருக்கு ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அதே மருந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தாருன்னா அந்த ஆளுக்கு பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கலாமே, அவருக்கு அந்த மருந்து சூட் ஆகாது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, அது தணிக்கும் வாய் நாம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ சில பேர் சைக்காலஜியில நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தரையும் நம்ம திட்டினோன்னா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சில பேரை நாம் என்கரேஜ் பண்ணணும்னா அது சால்வ் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சர். ஸோ இப்போ டு கன்க்ளூட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போது இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நம்மளுடைய சமுதாயத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான பணி. அதுலேயும் உங்களுடைய பேச்சிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, நீங்கள் மக்களை மாற்றுறதுக்கு, அவங்களுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அவங்களே ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன, எது அவங்களுக்குள்ள அப்படியே மறைஞ்சு கிடைக்கிறது, அதை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம், ஒரு பாதி மனிதனை எப்படி முழு மனிதனாக வளர்க்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய அப்ரோச் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ வித் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுடைய பணியையும் நான் மதிக்கிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.